அதெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவாங்க. அன்னதானத்துக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டாங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. கதிர் அங்கதான் இருக்கான், பாத்துப்பாங்க. பாட்டி, அந்த லேடி என்ன பண்றாங்க? அருள் வாக்கு சொல்றாங்கம்மா. அப்படின்னா அவங்க உடம்புல சாமி வந்து அருள் வாக்கு சொல்லும். அவங்க சொல்றதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நிஜமாவா பாட்டி? காலங்காலமா அதாம்மா நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா அன்னதானம் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம போய் குறி கேட்டுட்டு வரலாமா? அதுவும் சரிதான். நல்ல காரியத்துக்கு கடவுளோட ஆசீர்வாதமும் வேணும்ல. சரி, எல்லாரும் வாங்க, அப்படியே போய் குறி கேட்டுட்டு வந்துருவோம். மா, அங்க அன்னதானம் போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் குறி கேட்கணுங்கிற? ஏய் இல்லடி, இன்னும் சாப்பாடே வரல, அதுக்குள்ள போய் கேட்டுட்டு வந்துடலாம். ரங்கா, அம்மா ஆசைப்படுறாள்ல அருள் வாக்கு, அதையும் கேட்டு அந்த அம்மாவோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம். ரோகிணி, மாப்பிள்ள கதிர் எல்லாம் அன்னதானம் பண்ற இடத்துல இருப்பாங்க. நீ போய் அவங்கள குறி சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. அண்ணா, டைம் ஆகுது, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. பாத்து கதிர், அவரை கூட்டிக்கிட்டு குறி சொல்ற இடத்துக்கு வர சொல்றாங்க. சரி, வந்துடுறோம். மாப்ள, குறி சொல்ற இடத்துக்கு போலாம் வாங்க. புரியல. அது மாப்ள, அது வந்து இந்த சாமி எல்லாம் ஆடிக்கிட்டு ஜோசியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க நேர்ல வந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க தம்பி. வணக்கம். வாங்க மாப்ள. இன்னும் 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்கப்புறம் நீ பெங்களூர்ல தான் போய் நிப்ப. நீ ஏதோ பிளான் பண்றேன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தான் புரியல. நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். கடவுளே, என்ன மன்னிச்சிரு. இப்படி பண்றது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உன் பேரை சொல்லி பொய்யா ஒரு டிராமாக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்பாவும் தாத்தா பாட்டியும் ஒன்னு சேரணும், அதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். ஆனா இந்த அருண் ஃப்ராடுத்தனம் பண்ணி சொத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குறான். அதனால உன் சன்னதியில உன் பேரை சொல்லி இப்படி ஒரு விஷயத்த பண்ற. இதுக்கு வேற வழி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. உன் பேரை சொல்லி இந்த தப்ப பண்றதுக்கு என்ன மன்னிச்சிரு கடவுளே. ஆத்தா வந்துட்டியா? ஆத்தா வந்துட்டேன்டா. இந்த மக்க மனுஷா எல்லாம் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாக்க சொல்லு. அவங்க மனசு குளிர்ற மாதிரி இந்த மண்ணு குளிர்னு ஆத்தா. எங்க கிட்டக்க வாங்க. தள்ளுப்பா. தாயே, நல்லா இருப்பீங்க, போங்க. எங்க வீட்டு பொண்ணு கல்யாணத்தை பத்தி நீங்க நல்லா இருப்பீங்க, போங்க. சரி வா, வந்துரு. வாமா. வேற போனை கட் பண்றாங்களே. ஆத்தா நல்லா இருப்பீங்க, போங்க. சரி, நீங்க போங்கம்மா.
நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ அத்தா, தேங்க்யூ. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. மாப்பிள்ள ரோகிணி வாங்க வந்து ஆசீர்வாதம் வாங்க. மாப்பிள போங்க போங்க மாப்பிள சரி, வாங்க, போய் நல்லா சாமி இருக்கா? கும்பிடுங்க. இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் கூடாது. அதையும் மீறி நடந்துச்சுன்னா இந்த பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடும். ஆத்தாவுடைய வாக்கு. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஆத்தா வாக்கு சொல்லிட்டா. என்ன இன்னைக்கு ஆத்தா உக்கிரமா இருக்க? இதையும் மீறி ஜாதகம் ஜோசியன்னு பார்த்தா அவ்வளவுதான். ஆத்தாவோட வாக்க சந்தேகப்பட்டீங்கன்னா மொத்தமா அழிஞ்சு போயிருவீங்க.